நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்ன உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பர்ல நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு தலைவர்னு சொன்ன மனிதன் எங்களுடைய தலைவர். நீங்க போய் சிறப்பா செயல்படுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்ப அசோக் சார் சொன்னாரு, நான் ஹார்பர் தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். யாரு அண்ணன் பாருங்க, சேகர் பாபு தொகுதியில வேலை பார்க்கிறேன். உடனே அப்ப சொன்னாரு, தாராளமா போய் வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்குதான் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு, இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தா காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்ப டீட்டெயிலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்ன கடுமையா திட்டுறாங்க, அதை பத்தி இல்ல. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வழியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது, அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு.